ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க திருப்பதி போயிட்டு வந்தோம் 2 நாள் முன்னாடி. எந்த செலவும் இல்லாம எப்படி ஈஸியா ரொம்ப சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நாங்க நைட்டு 12:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம். விடிய காலைல 3:20க்கு நாங்க கீழ் திருப்பதி போயிட்டு, அங்க பக்கத்திலேயே எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கு. அங்க போயிட்டு ஆதார் கார்டு குடுத்து நாங்க புக்கிங் வாங்கிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில நாங்க 3:30 மணிக்கு வாங்குறோம். மறுநாள் நைட்டு 8 மணிக்கு தான் தரிசனம் எங்களுக்கு போட்டு குடுத்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க வாங்கிட்டு மேல் திருப்பதிக்கு வந்துட்டோம். வந்து 4 மணிக்கே வந்துட்டோம். 5 மணிக்கா சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸில ரூம் புக் பண்ணுறதுக்கு நின்னுட்டோம். 7 மணி 7:30க்கெல்லாம் எங்களுக்கு வந்து ரூம் புக்கிங் பண்ணி வெளிய வந்துட்டோம். ஆனா அலாட்மெண்ட் ஆகுறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. உடனே நாங்க டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். அவங்க அன்னதான பிரசாதத்திலே பொங்கல், சட்னி, சாம்பார் போட்டாங்க. அழகா சாப்பிட்டுட்டு நாங்க ரூமுக்கு வந்து நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டோங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் 3 மணி வரைக்கும் நாங்க தூங்குனோம். தூங்கி எழுந்து திரும்பவும் 3 வேளையும் நாங்க நாங்க ஸ்டே பண்ண 3 வேளையும் அன்னப்பிரசாதம் தான் சாப்பிட்டோம். போயிட்டு திரும்பவும் லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரூமுக்குலாம் போல 6 மணிக்கு. உடனே நாங்க எஸ்எஸ்டி டோக்கன் விடுற இடத்துல போய் கேட்டோம். அங்க போலீஸ்கார் என்ன சொன்னாருன்னா, "இன்னைக்கு வந்து 14 டேட்டு. அவங்க வந்து உங்களுக்கு 15 நைட்டு தான் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நைட்டு 12 மணிய கிராஸ் பண்ணி வந்துருங்க. அவங்க ஸ்கேன் பண்றப்போ டே மட்டும் தான் காமிக்கும், டைம் காமிக்காதுன்னு" ஐடியா சொன்னாங்க. நாங்க திரும்பவும் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க கண்காட்சிலாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் ரூம்ல வந்து தூங்கிட்டோம். 11:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு எல்லா திங்ஸையும் ரூம்லயே வச்சுட்டு நாங்க வந்து 12:30 மணிக்கு கரெக்ட்டா உள்ள போயிட்டு அந்த டோக்கன் காமிச்சா எங்கள உள்ள விட்டுட்டாங்க. 1:30 மணிக்கெல்லாம் சாமிய பார்த்துட்டு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வாங்க நாங்க ரூமுக்கு வரத்துக்கு 2 மணி ஆச்சு. 2 மணிக்கு வந்த உடனே நாங்க ரூம வெக்கேட் பண்ணிட்டு நாங்க போய் சாவி குடுக்கலான்னு போனா, அங்க அவர் தூங்கிட்டு இருந்தாரு சாவி வாங்குறவரு. திரும்பவும் ரூமுக்கே வந்து 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு வெக்கேட் பண்ணி, கீழ் திருப்பதிக்கு 5 மணிக்கெல்லாம் நாங்க வந்துட்டோம். வந்துட்டு திரும்பவும் சென்னை பஸ்ஸு புடிச்சு காலையில 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நீங்களும் இதே மாரி போயிட்டு வாங்க. என்னன்னா, நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குனோம்னா, அது டோக்கனுக்கு ஒரு லட்டும் ஃப்ரீயா தராங்க. நம்ம டைமும் அதிலேயே தந்துருவாங்க. ஆனா, அவங்க இப்போதைக்கு 2 நாள் டைம் போட்டு தராங்க. எங்களுக்கு போலீஸ் வந்து அவர் ஒரு ஐடியா சொன்னதுனால, நாங்க வந்து அந்த டேவ மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க டைம பார்க்கறதில்லன்னு சொன்ன ஐடியா சொன்னதுனால, நாங்க சீக்கிரமா பாருங்க, நாங்க விடிய காலைல 3:30 மணிக்கு டோக்கன் வாங்குனோம். மறுநாள் நைட் 8 மணிக்கு குடுத்தாங்க. ஆனா, நாங்க விடிய காலைல மணி 1:30க்கெல்லாம் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு 9க்கெல்லாம் வந்துட்டோம். நீங்களும் இதே மாரி போங்க. ஆனா, மேல் திருப்பதியில டோக்கன் வாங்க முடியாது. யாரா இருந்தாலும் கீழ் திருப்பதியிலே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் மேல போணும். ரூ. 300 தரிசனம் எல்லாமே இதே கியூல தான் அனுப்புறாங்க. நீங்க புக் பண்ணிட்டுலாம் வர்றத விட, புக் பண்ணாமயே வந்து ரூம் புக்கிங் சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸ்ல போயிட்டு ஆதார் கார்டு குடுத்து அங்கேயே ரூம் புக்கு ஈஸியா பண்ணலாம். என்னன்னா, நீங்க விடிய காலைல கிளம்பி வந்து காலையில வரவங்களுக்கு மட்டும் தான் ரூம் கூட புக்கிங் கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு திருப்பதி வரதா இருந்தா நைட்டு கிளம்பி விடிய காலையில வாங்க. எல்லாமே ஈஸியா சாமி பார்த்துட்டு போயிடலாம்.